ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி மண்ணீரல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த சுவரொட்டியை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு இந்தமாரி வெள்ளையாக இருக்குது இல்லையா, அதை க்ளீனாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை நாம் ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு 2 விசில் வரட்டும். வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நாம் இப்போது குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இது இன்றைக்கி குழந்தைங்களுக்காக ரெடி பண்ணுறேன். அதனால் ஒன்று தான் வாங்கியிருக்கோம். அதுவே அவங்களுக்கு போதுமானது. இப்போது இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். இப்போது அடுப்பில் கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, கூடவே ஒரு 20 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. இதையும் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்க ஆட்டு மண்ணீரலை சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேக வச்ச தண்ணியை கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து மறுபடிக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போது மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மீடியமில் வச்சு வேக விடலாம். இது இன்னமும் நல்லா ட்ரை ஆகணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகுது. இன்னமும் நாம் இதை ட்ரை பண்ணணும். அவ்வளோதாங்க. இப்போது இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விடுங்க. கார்னிஷிங்காக கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஹெல்தி ரெசிபி தயாராகிடுச்சு. ரத்தத்தோட அளவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் நல்ல ரெசிபியோடு உங்களை திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சுஜி.